2019 பாகிஸ்தானோட தீவிரவாத அமைப்பு ஒண்ணு 300 கிலோ வெடிமருந்து நிரப்பின ஒரு காரை ஏவி விட்டு ராணுவ வாகனத்து மேல மோதி வெடிச்ச வேகத்துல சொந்த ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்த 42 இந்திய ராணுவ வீரர்களும் பாத்தீங்கன்னா செதறி போய் உயிரிழந்திருக்காங்க. புல்வாமா தாக்குதலில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் 40 பேர் வீரமரணம் அடைந்தனர். உங்க நாட்டு தீவிரவாத அமைப்பு எங்க நாட்டு ராணுவ வீரர்களை கொலை செஞ்சிருச்சு, அந்த தீவிரவாதிகளை கைது பண்ணுங்கன்னு இந்தியா சொல்லியும் கூட பாகிஸ்தான் இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. தன் எதிரி கண்ணுக்கு எதிராக இருந்தும் கூட அவனை ஒன்னும் பண்ண முடியலையே அப்படின்னு பொங்கி எழுந்த இந்தியா ஒரு அறிவிப்பு வெளியிடுதுங்க. உங்க நண்பனை கொலை செஞ்சவனை நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கலாமா? இந்திய ராணுவம் இனிமே எங்க வேணாலும் எப்படி வேணாலும் பாகிஸ்தானை பழிவாங்கலாம் அப்படின்னு இந்தியா உத்தரவு போட்ட அடுத்த செகண்டே இந்திய ராணுவம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? பாகிஸ்தானுக்குள்ள நெருப்பு மாதிரி நுழைஞ்ச 2000 இந்திய போர் விமானங்கள் இந்தியா மேலையாட கை வைக்கிறீங்க அப்படின்னு பாகிஸ்தானோட மொத்த தீவிரவாத அமைப்பையும் இரவோட இரவா தும்சம் பண்ணிட்டு வந்திருக்கு. ராணுவத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார்.